ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கம்புணரி. கான்டாக்ட் நம்பர் 85 31 99 86 97. இறந்தவங்களும் வந்து பேசுவாங்க. உங்கள் வீட்டில் இறந்தவ இருந்து அவங்க பேசணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் குறி வச்சா அவங்களும் வந்து பேசுவாங்க. வந்து எதனால் இறந்தோம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லுவாங்க. வந்து நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். வந்து எங்கள் அம்மா சொன்ன கதை. ஒரு வயதான முதியவர் வந்து தினம் ஹோட்டலுக்கு சாப்பிட போவாராம். அங்கே ஒரு தம்பி வந்து நல்லா உபசரிப்பார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் வந்து நல்லா எப்போ போனாலும் ஒரு அப்பா மகனுக்கு எப்படி உபசரிப்பாங்க அப்படின்ற மாதிரி உபசரிச்சிருக்காரு. அப்போ வந்து போய்கிட்டு இருக்கப்ப தொய்ந்து அங்கே போய் சாப்பிடுவாராம். கொஞ்ச நாள் கழிச்சது அந்த பையனை காணோம். அப்போ காணாமல் இருக்கப்போ பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட எங்கப்பா கண்ணனை காணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணே வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ வர்றது இல்லைங்க ஐயா அப்படின்னு பக்கத்தில் உள்ள பையன் சொல்லியிருக்காங்க. உடனே வந்து நல்லா உபசரிக்கும் அந்த தம்பி, வரலைங்கவும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா சொல்லியிருக்காரு. சரி சாப்பிட்டு போயிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து நல்லா பிள்ளை மாதிரி நம்மளுக்கு உபசரித்தாரே வல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரும் அட்ரஸ் எல்லாம் தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்துருக்காரு. அந்த வழியில் அந்த பையன் வந்திருக்கு. உடனே பார்த்துட்டு ஐயா ஐயான்னு கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டது என்னங்கய்யா போய் ஹோட்டலில் சாப்பிட்டீங்களாயா அப்படின்னு கேட்டிருக்க. சாப்பிட்டிப்பா, ஆனால் உன்னை காணுமேப்பா, ஏப்பா வரலை அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் வரலங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு அங்கே பாருங்கள், அங்கே எட்டத்தில் ஒரு வேப்ப மரம் தெரியுது பாருங்கள், அதே வீடு. என்னை வந்து பார்க்கணும்னா அங்கே வந்து பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிட்டேன். சரி மறுநாள் வந்திருக்காரு. போய் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு சரி அந்த பையன் சொன்னேனே மாமரத்தில் அந்த வேப்ப மரத்தில் வந்து நான் இருக்கேன்னு சொன்னேனே, போய் அந்த பையனை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேனே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த ஐயா போயிருக்காரு. அங்கே போனதுன்னு பார்த்தா அங்கே மாரியம்மன் கோயில் இருந்திருக்கு. அங்கே பார்த்தா அன்னதானம் நடந்துட்டு இருந்திருக்குது. 24 நேரமும் அங்கே அன்னதானம். அப்போ வந்து போனதும் என்னடா அந்த பையன் இல்லை அப்படின்னு சொன்னப்போ நம்ம வந்து மனுஷன் வந்து சாப்பாட்டுதே நம்ம ஒரு வேலை வந்து ஒரு வயிற்றுக்காகத்தே நம்ம வந்து ஓடி ஓடி உழைக்கிறோம். ஒரு வயசான காலத்தில் நம்ம வந்து எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போயிடறாங்க. நம்ம கூட யாரும் இல்லாமல் போகிறப்ப அந்த பசின்ற கொடுமையை நம்மளால் தாங்க முடியாதப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ கோயில் ஆசிரமம் அந்த மாதிரி இடத்துலலாம் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து இவருக்கு வந்து அந்த இடத்துல போனதுமே 3 நேரமும் அங்கே சாப்பாடு நடந்துட்டு இருந்திருக்கு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. இவரை வந்து எப்போயுமே தெய்வத்திட்ட சொல்லுவாராம். வயசான காலத்தில் வந்து நான் வந்து இப்படி சாப்பாட்டுக்கே திரிஞ்சு அலையிறேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு சொல்லிகிட்டே இருந்திருக்காரு அவர். அந்த இடத்துல 3 நேரம் சாப்பாடு கிடைக்கவும் அந்த இடத்துலேயே அவர் இருந்துட்டார். அப்போ அம்மாக்கிட்ட கேட்டதுக்கு என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காக வந்து நம்ம வந்து தெய்வத்திட்ட வந்து என்ன கேட்குறோமோ அதை வந்து அப்படியே வந்து எந்த வழியிலையும் நம்ம பசியை தீர்ப்பாங்க. நம்ம நினைக்கலாம் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வருமானமே இல்லை, என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஒரு வழியில் போனவங்க கூட நமக்கு வந்து ஒரு சாப்பாடை கொடுக்கலாம், இல்லை ஒரு உதவி செய்யலாம், இல்லை ஒரு வேலையை கொடுக்கலாம், ஏதோ செய்வாங்க. வந்து நம்ம தெய்வத்தை நம்பணும். தெய்வத்தை நம்பி நம்ம வந்து வேண்டிக்கிட்டால் அந்த தெய்வம் அப்படியே நம்ம நத்தத்து மாரியம்மா நடத்தி வைப்பாங்க. இதே எங்கள் அம்மா சொன்ன கதை.